லார்ட் ஃப்ரெண்ட்ஸ். 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். நீங்கள் பரிசுத்தம் உள்ளவர்களாக வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. அந்தபடி நீங்கள் வேசி மார்க்கத்துக்கு விலகி இருந்து பரிசுத்தமாய் இருக்க வேண்டும் என்றுதான் தேவன் விரும்புகிறார். அவர் தங்கும் ஆலயம் நம்முடைய உடல் பரிசுத்தமாய் இருக்க வேண்டும். நீங்களே அந்த ஆலயம் என்று சொல்லுகிறது அல்லவா வசனம். அந்த ஆலயம் பரிசுத்தமாய் இருக்க வேண்டும் அல்லவா. நிறைய பேர் சொல்றாங்க ஆலயத்துல தேவன் வாசமா இருக்கிறார், ஆலயத்தை விட்டு எங்கேயும் போக மாட்டாரு, அவருக்கு ஆலயத்துல தான் தேவன் வாசமா இருக்கிறார், பரிசுத்த ஆவியானவர் உலாவிக் கொண்டிருக்கிறார். உண்மைதான். ஆனால் அங்கு பரிசுத்தம் இல்லாமல் இருக்குமே ஆனால், அசுத்தம் நிறைந்த ஒரு காரியங்கள் விஷயங்கள் ஆலயத்தில் நடைபெறுமே ஆனால், ஒரு காலம் பரிசுத்த ஆவியானவர் அந்த ஆலயத்திலே, ஒருவேளை அது கட்டிடமான ஆலயமாக கூட இருக்கலாம், அதாவது திருச்சபை நம்ம செல்லுகின்ற ஆலயமாக இருக்கலாம், அல்லது நாமாக கூட இருக்கலாம். மகிமை சிம்சோனின் மீது வசனம் சொல்லுகின்றது ஆவியானவர் வந்து இறங்கினார் என்று சொல்லி, வந்து இறங்கினார். அப்போ அதுக்கு முன்பதாக அவர் சிம்சோனிலிருந்து போய்விட்டார் அல்லவா. அப்ப எப்போ போனார் அப்படின்றதை சிம்சோனுக்கு தெரியாதிருந்தது. சவுலைக்கும் அதே காரியம்தான். சவுலை கொண்டு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்து ராஜாவாக ஏற்படுத்தினார். ஆனால் அவனில இருந்து ஒரு பொறாமையின் குணம் தாவீதின் மேல வரும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் அவனிலிருந்து எடுத்துக்கொள்ளப்பட்டார். ஆனா அந்த விஷயம் அவனுக்கு தெரியாதிருந்தது. எப்பொழுதோ பரிசுத்த ஆவியானவரை விட்டு போயிட்டா இருப்பான்னு சொல்லி சாமுவேல் அவனுக்கு எச்சரிக்கிறார். நமக்குள்ளே பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறாரு, அந்த மகிமை நமக்குள்ளவே இருக்குன்றது நிறைய நேரத்துல நினைத்துக் கொள்ளுகிறோம். ஆனா பரிசுத்த ஆவியானவர் எடுக்கப்பட்ட தருணம் நமக்கு தெரிகிறதா? ரட்சிப்பின் அனுபவத்தை பெற்றுக் கொள்ளுகிறோம், ரட்சிப்பை நிச்சயம் நமக்குள் இருக்கின்றது, பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக் கொள்ளுகிறோம், பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கொடுத்த வரங்கள் என்னவென்பது எல்லாமே தெரிகின்றது. ஆனா பரிசுத்த ஆவியானவர் என்னை விட்டு வெளி இருக்கிறாரா அல்லது போய்விட்டாரா என்று உங்களுக்கும் எனக்கும் ஜட்ஜ் பண்ண தெரிய வேண்டும். அந்த மகிமை எனக்குள்ள இருக்கின்றதா என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு நாள் ஜெபிக்கவில்லை என்றாலும் கூட ஏதோ ஒரு மகிமை என்னை விட்டு போனதை நான் உணர்ந்து கொள்ள வேண்டும். நமக்குள்ள ஏதோ ஒரு விஷயம் தடைப்பட்டு இருப்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். உடனே போய் சரி செய்யணும். அந்த அனுபவத்தில் நாம் இருக்கின்றோமா? ஏதோ ஒரு பாவம் தானே, இது ஒன்றும் கிடையாது, எனக்கும் என்னோட வீட்டிற்கும் இருக்கின்ற பிரச்சனை இதுல ஒன்றும் கிடையாது, இது எனக்கும் என் தம்பிக்கும் இருக்க பிரச்சனை, அதை வச்சு கர்த்தர் என்னை நியாயம் தீர்க்க மாட்டாரு, இதெல்லாம் சின்ன சின்ன காரியங்கள் தானேன்னு சொல்லி நமக்கு நாமே தேவையில்லாத காரியங்களை ஜட்ஜ் பண்ணி கொண்டிருக்கிறோம். சிறு விஷயமாக இருந்தாலும் சரி, பெரிய விஷயமாக இருந்தாலும் சரி, நம்முடைய கடமை நாம் செய்துவிட்டு கர்த்தருக்கு விரோதமாக செய்கின்ற சின்ன காரியத்துல கூட மனம் வந்து மன்னிப்பு கேட்டு கர்த்தரோடு கூட உறவாட கற்றுக்கொள்ள வேண்டும். அந்த மகிமையை நம்ம விட்டு போகாதபடிக்கு எப்பொழுதும் அந்த மகிமையோடு கூட டிராவல் பண்ண கற்றுக்கொள்ள வேண்டும். அப்போதான் அவர் சொல்லுகின்ற வழியில் நாம் நடக்க முடியும். அவர் எதிர்பார்க்கின்ற கீழ்ப்படிதல் நமக்குள் காணப்படும். Have a blessed day. Praise be to God.